பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி பிங்கிஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அது எதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கிற கொட்டாங்குச்சியில் செய்ய போகிறோங்க. பாருங்கள், மஷ்ரூம் மாதிரி சும்மா சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சின்ன சின்ன சைஸில் கொட்டாங்குச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சால்ட் பேப்பர் வச்சு, உப்பு பேப்பர்னு சொல்லுவாங்க, உப்பு காகிதம்னா அதில் வச்சு நல்லா வச்சு தேய்ச்சிட்டோன்னா நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பரு, அலுமினியம் ஃபாயில் பேப்பரு, ஒயிட் சிமெண்ட்டு, உங்களுக்கு பிடிச்சமான கலரு, ஃபெஃபிகால், பெயிண்ட் ப்ரஷ், க்ளூகன் பெருசாக தேவைப்படாது, இதுக்கும் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன கார்ட்போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பையில் வர்ற அந்த இது, அப்புறம் செல்லோ டேப், நம்ம சேர்த்து வச்ச கொட்டாங்குச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு வால் பட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒயிட் சிமெண்ட் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா இந்த கோதுமை மாவு நம்ம பெசருவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா திக்காக வந்து பெசரிக்கலாம். பெசரி எடுத்துட்டு அந்த ஃபாயில் பேப்பர், அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து அதில் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். நம்ம அந்த கட்டப்பையிலெல்லாம் வரும் இல்லையா, அந்த உடஞ்சி போனதை அதை எடுத்து வச்சு அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து கீழே அடி மட்டும் கொஞ்சம் மொத்தமாக செஞ்சுட்டு மேலே வந்து மெலிசாக வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு, அது மாவு பெசறணுன்னு சொன்னால மாவே வருது. ஒயிட் சிமெண்ட்டை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வச்சுட்டு இது எடுத்து அப்படியே அதில் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொட்டாங்குச்சி, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து ஒயிட் அடிச்சுக்கலாம். டேரெக்டாக வந்து ரெட் கலர் அடித்தோம் அப்படின்னா அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எந்த ஒரு கலரிங் பண்ணாலும் பேஸ் வந்து ஒயிட் அடிச்சுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெட் கலர் அடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா கடகடன்னு நம்ம ஒயிட் அடித்து முடிச்சிட்டோம். ஒயிட் அடித்து காயவும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா ரெட் கலர் அடிக்க போகிறோம். அப்படியே பிரைட்டாக இருக்கும் கலரு, சும்மா கண்ணை பறிக்கிற மாதிரி. அப்படிக்கா மலன்னு ரெட் கலரே அடிச்சிட்டோன்னா அதுக்கு மேலே வந்துட்டு இதையும் வந்து காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். நான் வீடியோக்காக டக்குன்னு அப்படி எடுத்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்டு, சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் குத்து மதிப்பாக, வடிவேல் சொல்கிற மாதிரி குத்து மதிப்பாக ஒரு வட்டத்தை போட்டு வைப்போம். வட்டத்தை போட்டாச்சு. இது மாதிரி போட்டுட்டு இதுக்குமே வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து இது எல்லாத்துக்குமே நான் வந்து அக்ராலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட விலை வந்து 20 ரூபா தான் ஒரு பெயிண்ட்டோட விலை. ஃபுல்லாக அடிச்சுக்கலாம், அந்த ஃபுல்லாக அடிச்சிடலாம். அடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சம் வந்து அப்படியே பெசரி எடுத்துட்டு அப்படியே அது மேலே அழகாக ஒட்டி அப்படியே தூக்கி நம்ம கொட்டாங்குச்சியை கமுத்தி வச்சிட்டோன்னா மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கார்டன்லேயும் வைக்கலாம், வீட்லேயும் அழகுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டாங்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.